ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அப்படி இருக்கிற இடத்துல திரளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே, வேதத்திலிருந்து முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற பார்க்குற எல்லா ஜனங்கள் மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியிலே ஆண்டவர் அந்த வார்த்தையினால் உண்டாகிற ஒரு சுத்திகரிப்பும் எழுப்புதலும் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்த நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நமது தியானத்துக்கென்று பரிசுத்த பவுலடிகள் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலேசியர் 3:5. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பரிசுத்த பவுலடிகள் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த இடத்துல இந்த கொலேசி சபைக்கு எழுதுகிறார். பரிசுத்த பவுலடிகள் சந்திக்காத ஒரு சபை, அவர் ஸ்தாபிக்காத ஒரு சபை, சந்திக்காத ஒரு சபைனா அது கொலேசு சபை தான். எப்பாபிரா இந்த சபையை ஸ்தாபித்தவர். கொலேசு பட்டணத்தில் நடைபெற்ற ஒரு சபை தான் கொலேசு சபை. இந்த சபைக்கு அவர் எழுதும் பொழுது, இந்த பாவங்களை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை நீங்கள் அடித்து போடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு, பாவத்தை ஒழித்து கொண்டே இருங்கள். அதுதாங்க தலைப்பு, பாவத்தை ஒழித்து கொண்டே இருங்கள். இந்த செய்தியை ஒரு நேர்மையான, ஒரு ஆழமான சுத்திகரிப்போடு கூட இந்த செய்தி நீங்கள் கேட்டு பரிசுத்தம் அடையணும். ஒரு பக்தன் இப்படி சொன்னார்கள், உங்கள் பாவத்தை கொல்லுங்கள், இல்லையெனில் உங்கள் பாவம் உங்களை கொல்லும் அப்படி சொன்னார். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பாவத்தை கொல்லுங்கள், இல்லையெனில் உங்கள் பாவம் உங்களை கொல்லும். இது எவ்வளோ பெரிய ஒரு எச்சரிப்பு பார்த்தீங்களா? இன்றைக்கி பாவத்தை குறித்து அதிகமாக கவலைப்படுறதே இல்லைங்க. அதை விட இப்படி சொல்லலாம், பாவத்தோடு விளையாடுகிறவர்கள், விளையாடுகிற கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்கள். அதுவும் இந்த தலைமுறை பாவம்னா என்ன என்று தெரியாத அளவுக்கு இன்றைக்கு அவருடைய ஜீவியம் இருக்கிறது. அப்படிப்பட்டது காலகட்டத்தில் இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்கள். உங்கள் பாவத்தை கொல்லுங்கள், இல்லையெனில் உங்கள் பாவம் உங்களை கொல்லும். இதைத்தான் பரிசுத்த பவுலடிகள் அந்த கொலேசி சபைக்கு சொன்ன அந்த வார்த்தையுடைய சாராம்சங்க அது. அவர் சொல்கிறாரு பாருங்க, இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அடித்து போடுங்கள், அடித்து போடுங்கள். இந்த அழித்து போடுங்கன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, மார்டிஃபை என்ற ஆங்கில வார்த்தை, அதுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுங்கள், புட் டு டெத் அப்படின்னு அர்த்தம். மரணத்துக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னா, இப்போ வாஸ்தம் பாருங்க, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்ட இந்த பாவங்களை உண்டு பண்ணுகிற அவைங்களை நீங்கள் ஒழித்து போடுங்கள், மரணத்துக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அழித்து போடுங்கள் அப்படின்னா அது எழுத்தின்படியாக அழிக்கிறதில்ல,
இல்லையா? அப்படின்னா எப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டால், இந்த பாவங்களை உண்டு பண்ணுகிற அதற்கு காரணமாக இருக்கிற இருதயத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட எண்ணங்களை, சிந்தைகளை நீங்கள் அகற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் இருந்து தான் இவைகளெல்லாம் முதலில் தோன்றுகிறது இல்லையா? விபச்சாரம், இந்த அசுத்தம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனை, மோகம், இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் எங்கன்னு கேட்டிங்கன்னா இருதயம். அங்கே இருந்து தான் இது ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் அந்த இருதயத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட சிந்தனைகளை, பாவத்தை உண்டு பண்ணுகிற சிந்தனைகளை நீங்கள் வெறுத்து தள்ளுங்கள், ஒழித்து தள்ளுங்கள், அடித்து போடுங்கள் அப்படின்னு பவுலடிகள் எழுதுகிறாருன்னு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஆகவே தான் சொன்னேன், அழித்து போடுங்கள் அப்படின்னா எழுத்தின்படியாக ஒன்றை அழிக்கிறதில்ல, எழுத்தின்படி கொள்றதில்லை. இருதயத்தில் இருக்கிற இப்படி பாவங்கள், சிந்தனைகளை அகற்றுங்கள், இல்லாமல் செய்து விடுங்கள் என்று எழுதுகிறார்கள். ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28, 29, 30 அப்பா ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். வாசிக்கலாமா? மத்தேயு 5, 28, 30 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றார், பாவத்தை உண்டு பண்ணுகிற கண்களை பிடுங்கி போடு, கைகளை தரித்து போடு, கால்களை தரித்து போடு. அப்படின்னா இந்த தரித்து போடு அப்படின்னா எழுத்தின்படி அல்ல, லிட்ரல் சர்ஜரி அல்லங்க இல்லையா? கண்ணை எடுத்து போடுறது, கையை எடுத்து போடுறது, காலை எடுத்து, எழுத்தின்படி அல்ல. அவைகளை உண்டு பண்ணுகிற இந்த இருதயத்தில் இருக்க இந்த சிந்தனைகளை, பாவங்களை அகற்றுங்கள் அப்படின்னு தான் அது அர்த்தம். அதுக்கு கண்களை பிடுங்கி போடு அப்படின்னா கண்கள் செய்கிற பாவம், கைகள் செய்கிற பாவம், கால்கள் செய்கிற பாவம் இல்லையா? ஆகாதத்தை பார்க்கறது, ஆபாசத்தை பார்க்கறது, கையினால் திருடுறது, லஞ்சம் வாங்கிறது, அடிக்கிறது, கால் சொல்லும் போது தகாத இடத்துக்கு போகிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கிறது, இப்படிப்பட்ட இந்த பாவங்களை செய்கிற அதுக்கு காரணமாக இருக்க இருதயத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட சிந்தனைகளை நீங்கள் வெறுத்து ஒழித்து தள்ளுங்கள். அதுக்கு பேர் தான் பூமியில் உண்டு பண்ணுகிறவைகளை அழித்து போடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாருங்க. அப்போ லிட்ரல் சர்ஜரி அல்ல, சோத்திரம், இருதயத்திலே உண்டாகிற ஒரு சுத்திகரிப்பு. அதான் இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் அப்படின்னு ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். சரிங்க, ஏன் அப்படி ஆழமாக சொல்கிறேன்னா, இருதயம் தாங்க எல்லாம் காரணம். ஆகவே இருதய சுத்தம் ரொம்ப முக்கியம். இருதயத்தை எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொண்டு நீதிமொழிகள் 4:23 பார்க்குறோமே, எவ்வளோ முக்கியமான வார்த்தை இல்லையா? ஆகவே இருதயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னொரு வார்த்தை கூட பார்க்கலாம், இதெல்லாம் அங்கேருந்து தான் வருதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 21, 23 வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு பார், இதெல்லாம் எங்கேருந்து வருது சொல்கிறாரு பாரு. எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்மை தீட்டுப்படுத்துவது எங்கிருந்து வருகிறது? இருதயத்திலிருந்து. ஆகவே தான் அந்த இருதயத்தை நீங்க சுத்தமாக காத்துக்கிடணும். இப்படிப்பட்ட பாவங்களுக்கு இடம் தராமல் சுத்திகரித்து கொள்ளுங்கள். இந்த பாவங்களை சிந்தியாமல் அகற்றி விடுங்கள்.
ஆகவே தான் சொன்ன, பாவத்தை ஒழித்து கொண்டே இருங்கள். அதாவது நமது செயல்கள் சுத்தமாக இருக்கணும்னா அதற்கு முன்பு இருதயம் சுத்தமாக இருக்கணுங்க. நமது செயல்களுக்குரிய பரிசுத்தம்னா முதலில் இருதயம் பரிசுத்தம் அடைய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன பார்த்தீங்களா, கையாகட்டும், காலாகட்டும், கண்களாகட்டும், அதன் கிரியைகள் சுத்தமாகணும்னா இருதயம் சுத்தமாகணும். அதை தான் இவ்வளோ நேரம் வாசிக்க கேட்டோம் நம்ம. ஆகவே இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அப்படி உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணி உங்கள் செயல்கள் நடக்கைகளை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமது ஆசைகள் தான் எல்லா தீய செயல்களுக்கும் வழிவகுக்கின்றது. அதுதாங்க உண்மை. எல்லாத்துக்கும் காரணம் பார்த்து இருதயத்தில் உண்டாகிற இந்த ஆசைகள். அதாவது நாம் விரும்புவதை பொறுத்து தான் நாம் செய்வதும் இருக்கிறது. அதையும் கவனிக்கணும். எதை நம்ம விரும்புகிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் செய்வதும் இருக்கிறது. அப்படின்னா நமது விருப்பம் சுத்தமாக இருக்கணும், நமது சிந்தை சுத்தமாக இருக்கணும், நமது ஆசைகள் சுத்தமாக இருக்கணும். இப்படி சுத்தமாக இருந்தால் தான் நமது செய்கள் சுத்தமாக இருக்கும். ஆகத்தான் அதைத்தான் சொல்கிறாருங்க, இவைகளை உண்டு பண்ணுகிற இவைகளை நீங்கள் அழித்து போடுங்கள். அப்படின்னா ரெண்டு விஷயம் வேணுங்க. சில கேட்கலாம், இதெல்லாம் முடியுமாங்க, இப்படிலாம் அழிக்க முடியுமா, ஒழிக்க முடியுமான்னு. முடியும்னு வேதம் சொல்லுதுங்க. ஏனென்றால் இதே நீ கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தவர்கள். அப்படின்னா இயேசு உலகத்துக்கு வந்து இதெல்லாம் ஜெயிச்சார் இல்லையா? எல்லாவற்றையும் ஜெயிச்சாருங்க. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நாமும் ஜெயிக்க முடியும்னு அர்த்தங்க. அதுக்கு தான் அது எழுதுறாரு. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இன்னொரு வசனமா இருக்கு, ரோமர் 6:11 வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்குள் எழுந்திருக்கிறவர்கள். அப்படின்னா இயேசு ஜெயித்தது போல நாம் ஜெயிக்க முடியும். ஆகவே இன்னொரு வசனம் இருக்குது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24 பாருங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அந்த ஒரு வருஷத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டாருங்க. வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப அறைந்தவன் தான் கிறிஸ்தவங்க. அப்படி என்ன அர்த்தம்? இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுத்த போல நாம் ஒப்பு கொடுத்து விட்டால் நாம் வெற்றி பெறலாம், நாம் வெற்றி பெற முடியும், நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், இந்த இச்சைகளை ஜெயிக்க முடியும். இதெல்லாம் முடியுமா, நடக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் தான் நமக்கு வந்து நம்ம பின்தங்க வைக்குது. ஆகவே சொல்கிறேன், முடியும். ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார முடியும். எப்படி முடியுன்றதுக்கு 2 வசனத்தை சொல்லிட்டு அப்படியே குறிப்பு கவனிக்கலாம். எப்படி முடியும்னு கேட்டால் முதல்ல நாம் ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் தாவீது செய்தார் பார்த்தீங்களா? 51ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் தாவீது ஜெபித்தது போல ஒரு ஜெபம். 51:10. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்படி ஒரு ஜெபம் பண்ணணுங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்படி ஜெபிக்க நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் அப்படி சுத்தமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 1. 2வது, கர்த்தருடைய வார்த்தை நம் இருதயத்தில் இருக்கணுங்க. இப்படிப்பட்ட பாவங்களை ஜெயிக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தை நம் இருதயத்தில் இருக்கணும். அது 2வது விஷயம். அது இருக்கத்தான்
சகல பாவத்தை நம்ம காத்து கொள்ளக்கூடிய கிருபை காத்து கொடுப்பார். 119 சங்கீதம் 11வது வசனத்தில் அங்கே அந்த சத்தியம் இருக்குது பாருங்க. 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். பார்த்தீங்களா, பாவம் செய்யாதபடிக்கு வாக்கை இருதயத்தில் வைத்து, அது இருதயத்தில் இருக்கிறதுனால தான் பாவத்தை ஜெயிக்க முடிகிறது, பாவம் செய்யாதபடி தடுக்கிறது. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில் நிரம்பி இருக்கணும், இந்த ஜெபத்தை பண்ணணும். இதை கேட்குற கர்த்தரி பிள்ளைகளே, ஆகவே நாம் இப்படிப்பட்ட இந்த பாவத்தை ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆயுசு முழுவதும் அதை செய்யணுங்க. ஏதோ ஒரு மாதம் ஒரு வருஷம் இல்லை, ஆயுசு முழுவதும் இந்த பாவத்தை ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும். ஆக இந்த ஆயுசு உலகத்தில் இருக்கிற எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம், அதை நான் ஒழிக்கணும். இப்படி பாவத்தை ஒழிப்பதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாதுங்க, இல்லையா? 10 வருஷம் நல்லா பரிசுத்தம் வாழ்ந்துட்டேன், அல்லது 1 வருஷம் பரிசுத்தம் வாழ்ந்துட்டேன், இனி பரவாயில்ல என்று அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. ஆகவே தான் சொன்னேன், பாவத்தை ஒழித்து கொண்டே இருங்கள். அதுதான் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற அவைகளை அழித்து போடுங்கள். ஆகவே இதை மனதில் வைத்து கொண்டு அடுத்து சொல்ல போகிற 3 குறிப்புகளை நல்லா கவனிக்கணும். பாவத்துடைய கொடூரம் எப்படிப்பட்டதுங்கிறது புரிஞ்சாதான் அதுலேருந்து காத்துக்கொள்ள நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரியும். சரி, முதல் குறிப்பு பாவத்தின் தீவிரம். பாவத்தின் தீவிரம் 1 பேதுரு 2:11. 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகள். மாம்ச இச்சைகள்லாம் அந்த பாவம். அது என்ன செய்கிறதா, நமது ஆத்மாவுக்கு விரோதமாக போராடுகிறது. பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடி, நீதியாய் உண்மையாய் தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடாதபடி இந்த இச்சைகள் யுத்தம் பண்ணுதான். ஆகவே தான் கலாத்தியரில் பார்க்குறோம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. இச்சிக்கிறது தான் போராடுகிறதுன்னு அர்த்தம். அது அர்த்தம் மூல பாஷையில். அப்படின்னா இந்த இச்சை, இந்த பாவத்தினுடைய தீவிரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது ஆத்மாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது, நாம் பரிசுத்தமாக வாழக்கூடாதபடி. ஆகவே தான் நாம் அவைகளை எதிர்த்து ஒழித்து கொண்டே இருக்க வேணும், அதுக்கு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆகவே இந்த பாவத்தின் தீவிரத்தை குறித்து அறியணும். நாம் இப்படி நம்மோடு யுத்தம் பண்ணுகிற இந்த பாவத்தை அழிப்பதை பொறுத்து தாங்க ஆண்டவரோடு நமக்கு உறவு, இல்லையா? இங்கே இருப்பான் அங்கே இருப்பான் முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை அப்படித்தான், இல்லையா? ஆலயத்தில் ஒரு வாழ்க்கை, ஆலயத்துக்கு வெளியே ஒரு வாழ்க்கை. ஆக இங்கேயும் இருக்காங்க அங்கே இருக்கிறாங்க. ஒரு நாளும் கர்த்தரை அது பிரியப்படுத்த முடியாது. நாம் பாவத்தை ஒழித்து கொண்டே இருப்பதை பொறுத்து தான் தேவனோடு உறவு நமக்கு இருக்கும். ஆண்டவரோடு உறவு நமக்கு நீடித்து ஆழமாக இருக்கணும்னா இந்த பாவத்தை நாம் ஒழித்து கொண்டே இருக்கணும். அதை பொறுத்து தாங்க இருக்குது. சரி, இப்படி செய்யலைன்னா, அந்த பாவத்தை அழிக்காவிட்டால் என்ன நடக்குன்னா 2 தீமை இருக்குங்க. முதல் தீமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவங்கள் நமது ஆத்மாவை பலகீனப்படுத்துகிறது. அதான் முதல் வேலைங்க, இல்லையா? பாவம் செய்கிற மனிதனை பாருங்கள், விசுவாசிகளை பாருங்க, அவர்களால் சரியா ஜெபிக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது, இல்லையா? அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், 1 யோவான் 3:21 அற்புதமான ஒரு வசனங்க, யாரும் மறக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு அவரு? 1 யோவான் 3:21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நமது இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினா. கர்த்தருக்கு முன்பாக பிரியமானது செய்யறோன்னா அந்த உறவு, ஆண்டவரோடு நல்ல உறவு இருக்கிறவங்க தான் அவர் பிரியமா வாழ முடியும். யார்? நம் இருதயம் நம்ம குற்றப்படுத்தக்கூடாதுங்க.
ஆனால் இந்த பாவம் என்ன செய்கிறது, நமது ஆத்மாவுக்கு விரோதமாக போராடுகிறதுனால நம்ம ஆத்மாவை வீக் பண்ணிடுதுங்க, பலகீனப்படுத்திடுது. அப்படி பலகீனப்படுறதுனால ஐயோ இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன், இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், என் ஜெபெல்லாம் கேட்கப்படுமா என்று ஜெபத்தின் மேல் ஆர்வம் இல்லாமல் போய்விடும், விசுவாசத்தின் மேல் ஆர்வம் இல்லாமல் போயிடும், ஆவிக்குரிய வாழ்க்கையே ரொம்ப வீக்காக போயிருங்க. ஆகவே தான் சொன்னேன், இந்த பாவம் நம்ம ஆத்மாவுக்கு விரோதமாக போராடும் பொழுது அது நம்மை பலகீனப்படுத்தி விடுகிறது. நான் என் கருத்தை சொல்லலை, பக்தன் தாவீது சொன்னதும் பாருங்களேன். சங்கீதம் 38 முதல்ல 3வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க, 38:3. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. சமாதானம் போயிருச்சா, ஆத்மா பலகீனப்பட்டு போயிருச்சா பாருங்க. அடுத்து இன்னொரு வசனம், 8வது வசனம் அதே சங்கீதத்தில். நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். நான் பலனற்று போய்விட்டேன், நொறுக்கப்பட்டேன், கதறுகிறேன். பாத்தீங்களா, பாவம் தான் காரணங்க. அப்ப அதனால தான் அவர் ஆத்மா பலனற்று போய் எப்படிலாம் அழுந்து ஜெபம் பண்றாரு பாருங்க. இன்னொரு இடத்துல சங்கீதம் 40:12 அங்க என்ன சொல்றாரு பாருங்க, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, தலைகுனிவு. ஆத்மா பலகீனப்பட்டுட்டா இதெல்லாம் நடக்குங்க. நொறுக்கப்படுகிறேன், கதறுகிறேன், நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதபடி இந்த தீமை பாவம் என்ன செய்து விட்டது. ஆகவே சொன்ன பாவத்தின் தீவிரம் என்ன, ஆத்மாவோட யுத்தம் பண்ணுது, நமது ஆத்மாவை வீக் பண்ணிடுது, பலகீனப்படுத்துகிறது. நாம் பலனற்று போய் சமாதானத்தை இழந்து தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு ஆண்டவருக்கும் அது டிஸ்டன்ஸ் ஆயிடுது. அப்படின்னா எவ்வளோ கவனமாக இருக்கணும் நம்ம. இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உறவு எப்படி இருக்குது? ஜெபம் பண்ணும் பொழுது சமாதானத்தோடு தைரியமாக பண்ண முடியுதா? ஜெபிக்க முடியுதா? முழங்கால் படிட்டா தேவ பிரசன்னத்தை உணர முடியுதா உங்களுக்கு? உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்கிற நிச்சயம் இருக்குதா உங்களுக்கு? தைரியம் இருக்குதா? தைரியமாய் கிருபாசனத்தண்டை கிட்டி சேர கடவுள் சொன்னாரே, அந்த தைரியம் இருக்குதா நமக்கு? பார்க்கணுங்க, கவனிங்கள். அது ஆத்மாவை பலகீனப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லை, நமது மனசாட்சியில் இருக்க அந்த குற்ற உணர்வை எடுத்து விடுகிறது பாவம். தொடர்ந்து பாவத்தில் இருந்தால் அந்த குற்ற உணர்வே போயிடும். ஐயோ, ஆண்டவருக்கு விரோதமாக நான் அப்படி செய்து விட்டேன், செயல்பட்டு விட்டேன், கர்த்தரை துக்கப்படுத்தி விட்டேன் என்ற அந்த குற்ற உணர்வு இல்லாமலே போயிருங்க. மனசாட்சியே செத்து போயிருங்க. இப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா டோட்டலாக மனசாட்சியே செத்து போயிருங்க. அப்புறம் ஆண்டவரை விட்டு அதை நம்ம பிரிச்சிடும். எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவர் விட்டு ஒரு மனுஷன் பிரிச்சுட்டா என்ன நடக்கும்? எத்தனை பெரிய ஆபத்து இல்லைங்களா? அது மட்டும் கிடையாதுங்க, பாவம் என்ன பண்ணுமா, அது இன்னும் பாவம் அதிகமாய் செய்வதற்கு இருதயத்தை திசை திருப்பிவிடும். இந்த நிலைமை நீங்கள் கண்டினியூவாக இருந்தால், இந்த நிலைமை உங்களுக்கு தொடர்ந்தால், பாவம் என்ன செய்கிறது, இன்னும் அதிகம் பாவம் செய்யும்படி செய்து நம் இருதயத்தை திசை திருப்பிவிடும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் நமக்கு, வாழ்க்கை நமக்கு. தொடர்ந்து நம்ம பாவத்தில் இருந்தோம்னா இது நடக்கும். இன்னும் பாவத்து மேலே பாவம் செய்கிற தூண்டும், துணிகரம் உண்டாயிரும், நம்ம இருதயம் திசை மாறி போயிடும். ஆகவே தான் ஆரம்பத்தில் இதை நம்ம சரி பண்ணணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2:15 என்ன சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னா
ஆண்டவர் மேல் இந்த அன்பே நம்ம விட்டு போயிருதான். உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னா அதான் உலக சந்தோஷம், இச்சை, ஆசை, இதெல்லாம் அதன் மேல் நாட்டம் போயிருச்சுன்னா ஆண்டவர் அவர் மேல் இந்த அன்பு நம்ம விட்டு போய்விடுகிறது இல்லையா? ஆண்டவரோடு இருக்கும் போதெல்லாம் எனக்கு நீர்தான் ஆண்டவரே, எல்லாமல் எனக்கு இல்லை சுவாமி, எல்லாம் வாழ்வே நீர்தான் ஐயா அப்படின்னு பாடுவோம். தொடர்ந்து பாவத்தில் இருந்தால் மனசாட்சி கெட்டு போயிடுது, பாவத்து மேல் பாவம் உண்டாகுது, இருதயம் திசை திரும்பிடுது, தேவ அன்பு போயிடுது. இப்போ என்ன நடக்குது? நீர்தான் ஆண்டவரே அன்பு கூறுவேன்ற அந்த பாட்டே பாட முடியாமல் செஞ்சிருங்க. தேவனை விட்டு தூரமாக்கிறோம். பார்த்தீங்களா எத்தனை பெரிய ஆபத்து இருக்கு. ஆகத்தான் சொன்ன பாவத்தின் தீவிரம். இப்போ அந்த அன்பு நம்ம விட்டு போய்விடுகிறது. அதே இருதயத்தில் வேற ஒரு அன்பு வந்து தங்கி விடுகிறது. இப்போ ஆண்டவர் குறித்த அன்பு போயிடுச்சுன்னா அந்த இருதயத்தில் அந்த இடத்துக்கு வேறொரு அன்பு வந்து விடுகிறது. அதுதான் உலக சிநேகம், உலகப்பற்று, உலக பிரகாரமான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆசை, விருப்பங்கள், இச்சைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஆண்டவர் கொடுத்த பயம், ஆண்டவர் கொடுத்த அன்பு இதெல்லாம் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வேறொன்று வந்து தானாகவே ஆக்கிரமிக்கிறது. அந்த ஆபத்து இருக்கிறதுனால தான் தொடர்ந்து பாவத்தை கொன்று கொண்டே இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆகவே கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் ஆண்டவருடைய அன்புக்கு பதில் வேறொரு அன்பு வந்துவிடக்கூடாது, உலகப்பற்று வந்துவிடக்கூடாது. கவனமாக, உலகம் வேணும், உலகத்தை தான் இருக்கிறோம் நம்ம. ஆனால் உலக ஆசைகள் இல்லையா, ஆண்டவருக்கு பிரியமாக வாழக்கூடாதபடி செய்கிற அந்த உலக இச்சைகள், ஆசைகள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கு இடம் தராமல் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே உங்கள் இருதயம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியங்க. இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும் இல்லையா? உங்கள் இதயத்தில் தீமையான எண்ணங்கள், தீமையான கற்பனைகள், தீமையான யோசனைகள் இதெல்லாம் வந்துடும். ஆகாத கற்பனைகள் ரொம்ப அதிகமாகி அது உங்கள் இருதயமே ஒரு கள்ளர் குகையாக போயிடும். ஆகவே தான் இருதயத்தை நீங்கள் எல்லா காவலோடும் இருதயிச்சு காத்துக்கொள்ளுங்கள் இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், மொபைலாகட்டும் எல்லாம் எதை பார்த்தாலும் இந்த மாம்சத்துக்கு தீனி போடுகிற எண்ணங்கள், கற்பனைகள், பேச்சுகள் அதுதான் அதிகம்ப்பா. ஆகவே தான் எழும்ப முடியல நேரால். ஆக சொல்கிறேன், மாம்சத்துக்கு தீனி போடுற விஷயத்த செய்யாதீங்க. கண்ட மொபைலில் கண்டதை பார்த்து கண்டதை பேசி உங்கள் மாம்சத்துக்கு தீனி போடாதீங்க. அதை சுத்தமாக காத்துக்கிடுங்க, இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்கள் ஆத்மாவை அது இருடைய பண்ணும், உங்கள் ஆத்மா இருண்டு போயிடும். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 13 கொஞ்சம் வாசிங்களேன். ஓசியா 5:13. எப்பிராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்பிராயிம் அசீரியன் அண்டைக்கு போய் யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று. 15வது வசனமும், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடுமட்டும், குற்றங்களை உணர்ந்து முகத்தை தேடுமட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். நீங்க குற்றங்களை உணர்ந்து திரும்பலன்னா ஸ்தோத்திரம், நான் போயிடுவேன், நான் மறைந்து கொள்வேன், நான் மறைச்சிப்பேன். ஆண்டவர் வந்து முகத்தை மறைச்சிட்டாருன்னா தேவ பிள்ளைகளுக்கு எத்தனை துக்கம் துயரம் பாருங்க. ஆகவே தான் கவனமாயிருங்கள், பாவத்தை ஒழித்து கொண்டே இருங்கள். இன்னொரு விஷயம், ஒரு சிறிய பாவத்தை கூட விட்டு வைக்கக்கூடாதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவனை போல நான் இல்லைப்பா, நான் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம். அதில் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம்னா, சிலர் நினைக்கிறது எப்படி, இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பாவம்லாம் செஞ்சுருக்கேன், இப்போலாம்ப்பா அப்படிலாம் செய்கிறதில்ல என்று நம்மை சமரசம் பண்ணிக்கொள்ளுறோமே. அங்கே தான் இந்த சின்ன பாவம் இருக்குதுங்க. அதுக்கு இடம் தந்தீங்கன்னா அடுத்து பெரிய பாவம் குடி வந்து உங்கள் இருதயமே கள்ளர் குகையாக போயிடும்.
ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, 2 ராஜாக்களில் 5:18 அந்த நாகமான் எலிசாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவான். அது வாசித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 5:18. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. இந்த காரியத்தை கர்த்தர் மன்னிப்பாராக அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கேருந்து போனாலும் அதை என்னால் விட முடியாது, அது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு அந்த ஒரு பாவத்தை அவன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான். அது நல்ல விஷயமா? ஒருபோதும் கிடையாது. அதை ஒன்று தான் பெரிய பாவியாக மாற்றிடும். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். ஏன்னா இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா அதோட இது பரவாயில்ல, அவனோட நான் பரவாயில்ல, இது ஒரு சின்ன பாவம் தானே, இது யார் தான் செய்யலை என்று தங்களை தாங்களே சமரசம் செய்து கொள்ளுகிற பெருகிவிட்டார்கள். ஆகவே சொல்கிற சின்ன பாவத்தை கூட இடம் தரக்கூடாது. இடம் தராமல் உங்களை சுத்தமாய் காத்து கொள்ளுங்கள். இல்லைன்னா ஸ்தோத்திரம், நான் சொன்னது போல அந்த பாவத்தின் தீவிரம் உங்களை தேவனை விட்டு தூரமாய் பிரித்து விடும். தாவீதை எப்படி சார் பிரித்தது இல்லைங்களா? நம்ம 12ஆம் அதிகாரம்லாம் வாசிக்கிறோமே, பத்சேபாத்தில் பாவம் செஞ்சிட்டாருங்க. 9 மாதம் அவர் மனம் திரும்பாமல் இருந்துட்டார். பிறகு நாத்தான் அனுப்பி தான் உணர்த்துறார். விளைவு பார்த்தீங்களா? 4 மரணம் ஒரு வீட்டில் இல்லைங்களா? அம்னோன் செத்தான், அப்சலோம் செத்தான் இல்லையா? அந்த குழந்தை செத்தது, அதோனியா செத்தான். எத்தனை மரணம்! பாவத்தின் தீவிரம். 9 மாதம் அவர் மனம் திரும்பலைங்க. நாத்தானை அனுப்புகிறா இருந்து பார்த்துட்டு. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. ஆக உடனே மனம் திரும்ப சொல்கிறார் பாருங்க, நான் போய்விடுவேன், மனம் திரும்பலன்னா என் முகத்தை மறைத்து கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, உங்களோடு தான் கத்தர் பேசுகிறாருங்க. இன்றைக்கு எந்தெந்த விஷயத்தில் மனம் திரும்பி தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். மன்னிப்பதில் தயவிருத்த தெய்வம் மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார். உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போது பாவத்தின் தீவிரம். 2வது பாவத்தின் ஆபத்து. பாவத்தின் ஆபத்து. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். எபிரேயர் 3:12-13. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அப்போ 2வது என்னன்னா, பாவம் இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறது. தொடர்ந்து தேவ பிள்ளைகள் உணர்வடையாமல் மன்னிப்பு கேட்காம அந்த உணர்வு இல்லாமல் இருந்தால் அதிகமாக பாவம் செய்ய தோண்டும். இருதயத்தின் திசையை மாற்றிடும். தேவ அன்பை நம்ம விட்டு எடுத்துடும். தேவனோடு உறவு கெட்டு போயிடும். அடுத்த ஸ்டேஜு இருதயம் கடினப்பட்டு விடும். எத்தனை தான் வார்த்தை சொன்னாலும் சரி, எச்சரிப்பு சொன்னாலும் சரி, ஸ்தோத்திரம் ஏறாது. ஆகவே தான் கவனமாக இருக்கணும். 2வது ஆபத்து, பாவத்துடைய ஆபத்து என்னன்னா, இருதய கடினம். பாவம் இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறது. அந்த குற்ற உணர்வை வெளியேற்றிடுதுங்க. அப்புறம் என்ன இருக்குது? அவர் சொன்ன இருதயத்தை கடினப்படுத்தும். ஆகவே தான் சொல்கிறார் பாருங்க, எச்சரிக்கையாயிருங்கள். வாசி கேட்டோம் பார்த்தீங்களா? 2 வசனத்தில் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படி சொல்கிறாருங்க. விவர் அப்படி சொல்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதுக்கு அந்த எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தவறுகளை பற்றி சிந்திக்க உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வழிகளையும் பயன்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு பரிசுத்தவன் சொன்னார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உள்ள தவறுகளை பற்றி சிந்திக்க உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வழிகளையும் பயன்படுத்துங்க. இல்லையா? உங்கள் பாவம் அக்கிரமத்தெல்லாம் சிந்தித்து பார்த்து சரி பண்ணதுக்கு என்னெல்லாம் வழி கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க. தனித்திருந்து
மௌனமாக இருந்து ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரோடு கூட நீங்கள் பேசி என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அதெல்லாம் பயன்படுத்துங்கள். இல்லைன்னா உங்கள் இருதயம் கடினப்பட்டு போய்விடும். எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இன்றைக்கி அநேகருக்கு ஆண்டவர் குறித்த பயமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு இருக்குதே, நரகம் இருக்குதே, ஆண்டவருடைய வருகை இருக்குதே, இப்படிலாம் இருந்தால் ஆண்டவர் பிரியப்பட மாட்டாரே, சோதனை வருமே, தண்டனை வருமே, இந்த குறித்த உணர்வே நீ கிடையாதுங்க. அப்படி உணர்வற்ற கூட்டம் கிறிஸ்தவத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆபத்துங்க. தேவனுக்கு பயப்படாமல் செய்வது எதுனா இருதய கடினம். இருதயம் கடினப்பட்டுட்டா நான் சொன்ன பார்த்தீங்களா, இதை குறித்தெல்லாம் பயப்படவே மாட்டான். நீங்கள் எப்படி நீங்கள் தான் யோசிக்கணும். அது ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னோட கூடவே நேர்மையான ஒரு சுத்திகரிப்பு, ஆழமான சுத்திகரிப்பு இருதயத்தில் செஞ்சுக்கிட்டே வரணும். நீங்கள் கதை கேட்குற மாதிரி செய்தி கேட்கக்கூடாதுங்க. உங்களுடைய ஆத்மாவை குறித்து கர்த்தர் அக்கறை உள்ளவரா, நீங்கள் பரிசுத்தமாக வாழணும் என்று தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஆகவே இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரெயர் 3ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 10 வசனத்தை வாசிங்களே. வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாது, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. அப்படி இந்த இருதய கடினம் தான் நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ப்ராமிஸ்டு லேண்ட் கானானுக்குள்ளே பிரவேசிக்காமல் போய்விட்டது. யோசுவா காலேபை தவிர குறைந்தபட்சம் 20 லட்சம் பேர் புறப்பட்டாங்க. மற்ற அத்தனை பேர் செத்ததுக்கு என்னங்க காரணம்? சொல்ற இருதய கடினம். அப்போ ஏன் இருதய கடினம்? தொடர்ந்து பாவத்தின் மேல் பாவம் செய்து உணர்வற்று குற்ற மனசாட்சி இல்லாமல் பாவ அறிக்கை செய்யாமல் இருக்கும்போது இருதயம் கடினப்படுகிறது. ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம இருதயம்லாம் ரொம்ப மென்மையாக இருந்திருக்கோம் இல்லைங்களா? சின்ன ஒரு பாவம் வந்தாவே நம்மளால் தூக்கமே வராது. ஐயோ ஆண்டவருக்கு இப்படி பண்ணிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன், பேசிட்டேன், பார்த்துட்டேன், தூக்கமே வராது நமக்கு. உடனே பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவத்தில் ஒப்புரவாகுதல் ரொம்ப கருத்தாக இருப்போம். அதான் மென்மையான இருதயம் சொன்னேன். ஆகவே அப்படிப்பட்ட நேரத்தில் ஜெபம், சுத்திகரிப்பு, ஆராதனை, தேவ சத்தம் கேட்கணும், தேவனோடு பேசணும், இந்த உணர்வெல்லாம் இருக்கும். அதுதான் சொன்ன மென்மையான இருதயம்னு. இருதயம் கடினப்பட்டுட்டா இது எல்லாம் அற்பமாக போயிடும். நரகத்தை குறித்த செய்தி, நியாய தீர்ப்பை குறித்த செய்தி, ஆண்டோடைய இரக்கம், அவருடைய இரத்தம், அவருடைய மன்னிப்பு, இது எல்லாம் அற்பமாக போயிடும், பெருசாகவே தெரியாது. இதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவத்தின் நிலைமை. பார்த்தீங்களா? அந்த பொல்லாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுங்க. இந்த கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இருக்கிற நிலைமையில் நீங்கள் அந்த அன்புக்கு திரும்புங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆழமான சுத்திகரிப்பை தேவன் விரும்புகிறார். பாவத்தை ஒழித்து கொண்டே இருங்கள். ஸ்தோத்திரம். ஆகவே தான் ஒரு சூப்பர் ஜெபம் ஒன்று இருக்குது. இந்த எபிரெயர் நிறுவனத்தை எழுதினவர் இதெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த ஜெபத்தை அவர் கேட்குறாரு பாருங்க. எபிரெயர் 13:18 வாசிங்க பார்க்கலாம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல்மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க வேண்டும் என்று நிச்சயித்திருப்போம். அந்த மனசாட்சியை குறித்து அவர் வேதனை பாருங்க. அவருக்கு அதுக்காக ஜெபம் பண்ண சொல்றாருங்க இல்லையா? அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் திரும்ப திரும்ப நான் தேவனுக்கு முன்பாக இல்லையா, உங்களுக்கு முன்பாக மனசாட்சியோடு நடந்திருக்கிறேன் அப்படிலாம் பேசுவார். இந்த மனசாட்சி குறித்து பேசுவாங்க. ஏன்னா அது சுத்தமாக இருக்கணுங்க. அது சுத்தமாக இருந்தால் ஜெபமே வரும் நமக்கு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாருங்க. இருதயம் கடினப்பட்டா இந்த சுத்த மனசாட்சிக்கே இடமெல்லாம் போயிடும்.
இருதய கடினம் எங்க முதல்ல ஆரம்பிக்கிற இடம், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்கன்னா வசனத்தை தள்ளுறது, வசனத்தை ரிஜெக்ட் பண்றது, அதை சீரியஸாக எடுக்காதது. அங்கே தான் தொடங்குது இருதய கடினம். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, கத்துடி வார்த்தையை சீரியஸாக எடுக்கலைன்னா இருதய கடினம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கத்திரி வார்த்தையை தள்ளிட்டு மற்ற காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா உங்கள் இருதய கடினப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஆகவே கவனமாக இருந்து உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இந்த இருதய கடினம் இல்லை, பாவத்தின் தீவிரத்தில் ஒன்று இருதய கடினம்னு. ரெண்டாவது, தொடர்ந்து பாவத்தில் இருந்தால் தேவனுடைய சிக்ஷை வருங்க. அதுவும் ரொம்ப கவனம். பாவம் என்ன செய்யும்னா ஆண்டவருடைய சிக்ஷை, அவர் கோபத்துக்கு ஆளாகி அவர் சிக்ஷை கொண்டு வருங்க. அவர் சிக்ஷிக்கிறார், தமது பிள்ளைகள் அவர் சிக்ஷிக்கிறார். எப்படி சிக்ஷிக்கிறாரா? சங்கீதத்தில் அருமையான ஒரு வார்த்தை இருக்குதுங்க. 89ஆம் சங்கீதம் 30, 31, 32 3 வசந்த வாசிங்களே. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல், என் நியாயத்தின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி, என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கை கொள்ளாமல், என் நியமங்களை மீறி நடந்தால், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும், அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். பார்த்தீங்களா? மிலாற்றினால், ராட் ஆஃப் டிசிப்ளின் இல்லையா? மிலாற்றினால தண்டிப்பேன் சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்போ பாவம் அந்த தண்டனை சிக்ஷையை கொண்டு வருகிறது. சில இடத்துல நான் அவர்களுக்கு விரோதமாக பழி வாங்குவெல்லாம் சொல்றாரு ஆண்டவர். தண்டனை, நியாயத்தீர்ப்பு, பழி வாங்குதல் அத்தனையும் கொண்டு வரும். இருதயத்தை கடினப்படுத்தி இல்லையா, தொடர்ந்து பாவத்தில் நிலை கொண்டிருந்தா இது நடக்கும். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் ஏங்க கர்த்தர் சும்மா சிக்ஷை அனுப்புகிறாரா? சில தண்டனை சும்மா வருதா? விருதாவாக நம்ம சோதிக்கிறவர் அல்லவே. அப்படின்னு ஏன் நடக்குது? இருதயத்தை கடினப்படுத்தி தொடர்ந்து மறந்துடுமா அதே போக்கில் போகிறது. இருதய கடினம் அத்தனை மோசமானது. இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, சோத்திராகவே தான் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆகவே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் உங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்க. அப்படி இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்குது? கவனமாக இருந்து உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து கொள்ளுங்கள். இல்லைன்னா கடினப்பட்டு ஆண்டவருடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். கவனிங்கள். இன்னைக்கு பாருங்கள், நிறைய பேர் எந்த விதமான ஒரு பய உணர்வே கிடையாதுங்க. நிறைய பேர் பாருங்க, எந்த விதமான பய உணர்வு, ஆண்டவர் குறித்த பயம், நியாய தீர்ப்பு, சிக்ஷை வருமே என்ற பய உணர்வே இல்லை. அப்படி உணர்வே இல்லாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் தேவனை விட்டு தூரமாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறது கேட்குறவங்க நீ யாரோ எவரோ, ஆனால் கர்த்தர் பேசுகிறார், ப்ராக்டிக்கலாக பேசுகிறார். இன்னைக்கு இதே நிலைமையில் இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப ஆபத்து, ஆபத்து, ஆபத்து. ஆகவே இன்னைக்காகிலும் நீங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். பாவத்தை ஒழித்து கொண்டே இருங்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த குற்ற மனசாட்சி அப்படின்ற சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஐயோ ஆண்டவருக்கு ரோமா செஞ்சுட்டு இப்படி இருக்கிற, அது தாங்க எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சரியான இடம் அதுதான். அந்த உணர்வு இருக்கிறவர்களும் உங்களை மறுபடியும் திருப்ப முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த உணர்வு இல்லைன்னா அது கஷ்டம். ஆகவே இதுக்கு மேலே என்ன சொல்லட்டும், அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பாவம் நம் சமாதானத்தை எடுத்து விடுகிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். அப்படின்னா கத்திரி பிள்ளைகளுக்கு சமாதானத்தை இழந்ததுக்கு ஒரு காரணம் இந்த பாவம். ஃபார் எக்ஸாம்பிள், சங்கீதம் 32 பக்தன் தாவீது சொல்றார், பத்சேபாவுக்கு பாவத்துக்கு உட்பட்டார். அப்படி பாவத்துக்கு உட்பட்ட பொழுது என்ன நடக்கும் சொல்றார் பாருங்க. 32ஆம் சங்கீதம் 7வது வசனம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து
இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். 51ஆம் சங்கீதம் 12வது வசனம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாவம் செஞ்ச பிறகு இதெல்லாம் போயிடுச்சு. உற்சாக ஆவி போயிடுச்சு, ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடுச்சு. கதறாருங்க, நான் இழந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாருங்க சுவாமி. பார்த்தீங்களா, அந்த உணர்வுள்ள தேவ மனுஷனுடைய இருதயங்க அது. இந்த உணர்வு நமக்கு இருக்கிறவல்லன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எத்தனை பெரிய வார்த்தை. இந்த உணர்வே இல்லைன்னா உங்களை திருப்புறது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஆழமாக நான் பேசுகிறேங்க. கவனிங்கள், இன்னொரு வார்த்தை இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 57:17 சொல்கிறார் பாருங்க. 57:17, நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். நான் மறைந்து கடும் கோபமாக இருந்தேன். அவங்க அக்கிரமத்தும் மறைச்சிக்கிறார். அவர் ஆண்டவரே மறைந்து கொள்கிறார். ஏசாயா 1 வாசித்து பார்த்தா, நான் முகத்தை மறைக்கிறேன். ஆண்டவர் முகத்தை மறைச்சிட்டாருன்னா, நம்ம திரும்பி பார்க்கலன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி சமாதானம் இருக்கும்? அதுதான் சொன்னேன், பாவம் சமாதானத்தை எடுத்துடுது. தாவீதுக்கு இந்த சமாதானம் போயிடுச்சு. ஆகவே தான் திரும்ப தரும்படி ஜெபம் பண்ணுறாருங்க. கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஆகவே நம் சமாதானத்தை இழந்ததுக்கு ஒரு காரணங்களில் ஒன்று இந்த பாவம். ஆகவே நீ கவனமாக இருந்து மனம் திரும்பணும். இல்லைன்னா சொல்கிறாரு பாரு, நான் முகத்தை மறைச்சு கொள்வேன், நான் மறைச்சிப்பேன், நீங்கள் மனம் திரும்புகிற வரலாம் அப்படி இருப்பேன்னு ஓசி 5:15 வாசித்தோம். ஆகவே தான் ரொம்ப நீங்கள் கவனமாக இருங்க. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பாவத்தை நீங்கள் கொல்லாவிட்டால் பாவம் உங்களை கொன்றுவிடும். ஓ, இன்னொரு பக்தன் சொன்னாருங்க, இப்படி பாவத்தை நீங்கள் மறக்கலாம், பாவம் உங்களை மறக்காது. இல்லையா? நிறைய பேர் நினைக்கிறாங்க, இது யார் பார்த்தது இல்லையா? ஒரு எச்சரிக்கையே இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய கத்தரி பிள்ளைகள். பாவம் இரும்பு எழுத்தாணியில் எழுதப்படுகிறது அப்படின்னு இருக்கு எரேமியாவில். இரும்பு எழுத்தாணியில் எழுதப்படுதான். எப்பிராயீமின் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளோ வசனம் தாங்க. ஆகவே பாவத்தை நீங்கள் மறக்கலாம், பாவம் உங்களை மறக்காது. ஸ்தோத்திரம். ஆகவே தொடர்ந்து பாவத்தை நிலை கொண்டிருந்தால் தேவன் முகத்தை மறைத்து கொள்வார், தன்னை மறைத்து கொள்வார். சமாதானம் இல்லாமல் போயிடும். அப்புறம் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் சோதனைகள் நெருக்க வரும் பொழுது ஏன் அந்த உலகத்தில் வாழறது என்கிற எண்ணத்தை சாத்தான் விதைக்கிறான். அநேகர் இப்படி சமாதானத்தை இழந்து தற்கொலையே செய்து கொள்கிறார்கள். அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிறுத்துறோம். யூதாஸ் காரியத்தின் நிலைமை வந்துடும். பார்த்தீங்களா? கவனமாக இருங்கள். பாவம் இருதயத்தை கடினப்படுத்துது. அடுத்தது பாவம் சிட்சையை கொண்டு வருது. பாவம் சமாதானத்தை எடுத்து விடுகிறது. பாவம் நிச்சய அழிவை கொண்டு வரும். இதையும் மனசில் வைக்கணும். நிச்சய அழிவை கொண்டு வரும். கலாத்தியர் 6:8 வாசிங்க. கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். பார்த்தீங்களா? மாம்சத்தின் விதைக்கிறவன்னா பாவம் செய்கிறவன் அர்த்தம். தொடர்ந்து அதில் இருந்தால் அதன் விளைவு அவன் அழிவை அறுப்பான். அப்படின்னா அந்த எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட், நரகத்துக்கு போவான்னு அர்த்தங்க, சுருக்கமாக சொல்லப்போனா. இல்லையா? ஓ, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த நிச்சய அழிவை கொண்டு வருகிற பொல்லாதது இந்த பாவம். ஆகவே தான் சொல்கிறாரு, இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்து போடுங்கள். இல்லைன்னா தொடர்ந்து பாவத்திருந்தா அவன் கதி நரகம், ஆக்கினி தீர்ப்பு, அக்கினி கடல். இந்த நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு தான் இன்றைக்கு பர்சனலாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆக இது குறித்து நீங்கள் தீவிரமாக யோசிக்கணும், சிந்திக்கணும். ஆக சொன்னது போல மனம் திரும்புவதற்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்தி கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படி
தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, முதல்ல பார்த்தோம் பாவத்தை ஒழித்து கொண்டே இருங்கள் தலைப்பில், பாவத்தின் தீவிரம். ரெண்டாவது பாவத்தின் ஆபத்து. மூன்றாவது பாவத்தின் தீமை. பாவத்தின் தீமை. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மூணாவது தான் ரொம்ப மோசமானது. பாவத்தினுடைய அதனுடைய பாதிப்பு என்னன்னா, அது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறது. கவனிக்கணும், இது குறித்து யாரும் கவலைப்படுறதில்ல. கவனிங்க, ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பினார். எதற்கு? அவர் நமக்குள்ளே வந்து நம்மோடு வாசம் பண்ணுவதற்கு, இல்லையா? நீங்கள் 1 கொரிந்தியர் 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்தாவுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. பார்த்தீங்களா? அப்ப நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படி கொடுக்கப்பட்டவர் பரிசுத்தாவி. ஆண்டவர் இயேசு ஏன் பரிசுத்த அனுப்புனாரு கேட்குற கத்திரி பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை குறித்து அபிஷேகத்தை குறித்தெல்லாம் கவலைப்பட்டு அதை குறிச்செல்லாம் கவலையே படுறதில்லை. சண்டே டு சண்டே ஆராதனைக்கு போனோமா வந்தோமா அதுலேயே திருப்தியாக இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சண்டே ஆராதனைக்கு போனதே ஆண்டவருக்கு செய்கிற ஒரு பெரிய காரியம் போல் நினைக்கிறான். கவனிங்க, பரிசுத்தாவை இயேசு அனுப்பினார். இதற்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி அவன் நம்மை நடத்துவதற்கு அனுப்பப்பட்டவர் பரிசுத்த ஆவி, இல்லையா? இந்த 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 25 29 வரையிலும் பாவத்தை குறித்த ஒரு பெரிய பட்டியலை போடுவார். பட்டியலை போட்டு தான் 30 இதை சொல்லுவார். கவனிக்கணும், அது அப்படியே நீங்கள் பாருங்கள், பிறகு வாசிங்க. அது என்னென்ன சொல்கிறாரு பாருங்களேன். பொய்யை களைந்து, பொய் பேசாத, அப்புறம் கோபம் கொள்ளாத, அப்புறம் எரிச்சல் கொள்ளாத, பிசாசுக்கு இடம் கொடாத, திருடாத, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து வரக்கூடாது, இல்லையா? அப்புறம் கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், துர்க்குணம், இது எல்லாவற்றையும் சொல்லும்போது தான் சொல்கிறாருங்க, தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்பின் நாளுக்கென்று, மீட்கப்படும் நாளுக்கென்றுன்னா அவருடைய வருகையிலே மீட்டு கொள்ளப்பட போகிற நாம் பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படி சொல்றார். அருமையான கத்திரி பிள்ளைகளே, அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிற, நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியை இப்படிப்பட்ட இந்த பாவங்களினால் துக்கப்படுத்தான்னு சொல்லி தான் பாவப்பட்டியலை போட்டுட்டு 30 சொல்றாருங்க, துக்கப்படுத்தாதீங்க. அப்போ இந்த பாவங்கள் நமக்குள் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியை அது துக்கப்படுத்துகிறது, இல்லையா? நமக்கு வரங்களை கொடுத்த பரிசுத்த ஆவி அவரை துக்கப்படுத்துது. இன்னொரு விஷயம் இடையில சொல்ல, உங்களுக்கு தொடர்ந்து இச்சைகளுக்கும் இப்படிப்பட்ட ஆபாசங்கள் இச்சைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து அந்த இச்சைகள் என்ன செய்யணும்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த கிருபைகளை எடுத்துடும். நமக்கே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கிருபையை சாப்பிட்டுடும் அது, இந்த இச்சைகள். அப்புறம் பலனற்று போய் சிம்சோன் மாதிரி மற்ற மனுஷரை போல அவன் பலட்சியமானான் இருக்கு பாருங்க, அதை போல செத்த பணத்துக்கு என்னையா போயிடுவாங்க. ஆகவே தான் பரிசுத்த ஆவி குறித்தும் கவனமாக இருக்கணும். நமது பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவி துக்கப்படுகிறார். அவர் நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவி மென்மையான பரிசுத்த ஆவியானாங்க. நம்ம தான் ஒரு காற்று, ஒரு அக்கினி, அப்படி இப்படி சொல்கிறோம். அவர் மென்மையானவர். ஆக இப்படிப்பட்ட பாவங்கள் உள்ள வரும்போது அவர் துக்கப்படுறாருன்னா எவ்வளோ அவர் மென்மையாக இருக்கணும் பாருங்க, அந்த ஜென்டில்னஸ் பாருங்க. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆழமான சுத்திகரிப்பை அடைவதற்கு நம்ம இருதயத்தில் வைக்க வேண்டிய வார்த்தை. ஆகவே நாம் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னால், அப்படி மென்மையான பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட பாவங்கள் அவரை துக்கப்படுத்துகிறது.
நமக்குள்ள கிருபைகளை எடுத்து விடுகிறது. நம்ம பலனற்று செத்த பணத்தை போல போயிடும். அதோட சாகரத்தே நல்லதுங்க. இந்த சொல்றதுனால வருத்தப்படாதீங்க. கவனமா இருக்கணும். செத்த பணம்னா அப்புறம் என்ன அர்த்தங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உணர்வுள்ள வாழ்க்கை. அந்த உணர்வு இல்லைன்னா செத்த பணத்துக்கு சமமா போயிடும். கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்னா உலகத்துக்கு இந்த பாவங்களை அழிக்கும்படி இல்லையா? அதுல இருந்து மீட்பை கொடுக்கத்தானே வந்தாரு. ஆகவே சிலுவைக்கு போனார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அந்த பாவங்களை அழிக்கக்கூடிய பலனை நமக்கு கொடுத்தாருங்க. அப்போ எதுக்காக இயேசு உலகத்துக்கு வந்தாரோ, பாவத்தை அழிக்க வந்தார். அந்த பாவம் நமக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குது? அவரை திரும்ப 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 சிலுவையில் அறைகிறோம். அவர் ரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். இதெல்லாம் வேத வசனங்க சொல்றேன் நான். அப்படின்னு எவ்வளோ கவனமாக இருக்கணும் நம்ம. ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்து இந்த பாவம் என்கிற எதிரிகளை அழிப்பதற்காகத்தான் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த எதிரிகளுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு இருந்துட்டா அப்புறம் எல்லாம் யூஸ் எல்லாம் போயிடுது இல்லை. ஆகவே தான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாதீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோத்திரம், அவர் ரத்தத்தை அற்பமாக நினைக்காதீங்க. ஒரு வசனுக்கு பாருங்க, நல்லா தெரிஞ்ச வசனம் தானே. ஸ்தோத்திரம். நீங்கள் எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6 வாசிங்க பார்க்கலாம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியா மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பார்த்தீங்களா? என்ன இன்னொரு வசனுக்கு பாருங்க, எபிரேயர் 10:27, எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்ப திரும்ப திரும்ப நம்ம பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவி துக்கப்படுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அற்பமா நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். அவரை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம். ஆகவே தான் இது எவ்வளோ முக்கியமானதுங்க. கவனமாக இருக்கணும். அவர்கள் நமக்குள்ளே ஆண்டவர் இயேசு இருந்து, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்து, எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை கொடுக்க விரும்புகிறார். எது நம்ம துக்கப்படுத்துமோ அதை கொடுக்காதபடிக்கு எதிர்த்து போராட நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறார். நமக்காக உதவி செய்கிறார். அதுதான் பரிசுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படின்னா நாமே எதிரிக்கு இடம் கொடுத்துட்டு இருந்தா எப்படிங்க? ஆகவே உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் நம்ம கேட்டோம். இதை கேட்ட அருமையான கத்திரி பிள்ளைகளே, கடைசியாக முடிவுக்கு வரணும். எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு ஆண்டவர் துக்கப்படுத்தியிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் வாருங்கள், மறுபடியும் பலிபீடத்துக்கு வாங்க, மறுபடியும் சிலுவைக்கு வாருங்கள். எத்தனை விஷயம் எழுந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு, திரும்ப வாருங்கள். உங்களை அழைக்கிறா. அவர் என்ன செய்வாராம்? நீங்கள் வேதம் முழுதும் வாசித்து பாருங்கள். உங்கள் பாவத்தை முதுகுக்கு என்னாக போட்டு விடுவார், கடலின் ஆழத்தில் போட்டு விடுவார், அதை இனி நினைக்கவே மாட்டார் அப்படின்னு ஏசாயா முழுவதும் வருதுங்க. ஏசாயா 43:25, மீகா 7:19 வருது. அப்படின்னா ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கார் பாருங்க. நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன்னு சொல்கிற ஆண்டவர் இன்றைக்கு இதை கேட்ட தேவ பிள்ளைகளை நோக்கி நாள் முழுதும் கைகளை நீட்டுகிறார். வருத்தப்பட்டு பாரசுமக்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கைகளை நீட்டி அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நம்ம கழுவி சுத்திகரிக்கிறது என்று சொல்லி, நம் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு, முதுகுக்கு பின்னாக போட்டு விடுவதற்கு, கடலின் ஆழத்தில் போட்டு விடுவதற்கு, இனி அதை நினைக்காமல் இருப்பதற்கு ஒரு அழைப்பை கற்றுக் கொடுக்கிறார். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாதீங்க. ஸ்தோத்திரம். அவர் எதிர்க்கிற எதிரிகளை விரட்டுங்க. அந்த எதிரிகளை நீங்களே இடம் கொடுத்து உள்ள வைத்துக் கொள்ளாதிருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா.